விஜய் அவர்கள் நடத்துறாரு, அவங்க இலவச பள்ளியை நடத்திட்டு இருக்கீங்க. யாருக்கு? விஜய் அவர்கள் நடத்துறாரு. அவசியம் என்ன இருக்கு? அரசாங்கம் அரசு பள்ளியை நடத்திட்டு இருக்காரு. கவர்மெண்ட் இலவசமா கல்வி கொடுத்துட்டு நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆர்டிஐல போட்டு கேட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கு எத்தனை குழந்தைகளை வந்து இலவசமா படிக்க வைக்கணுமோ அத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஆர்டிஐ போடுங்க, உங்களுக்கு தகவல் வரும். தெரியாம எல்லாம் பொதுவா நீங்க இப்ப பேசிடக்கூடாது, புரியுதுங்களா? எல்லா குழந்தைகளையும் இலவசமா படிக்க வைக்கிறதுக்கு இவர் அரசாங்கம் நடத்தல, அது அரசனுடைய கட்டமைப்பும் இல்ல. அவரு சொந்தமா உழைத்து சம்பாதித்த பணத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. திமுகவுடைய எத்தனை மந்திரிகளுக்கு இன்னைக்கு கொள்ளையடித்த பணத்துல பினாமிகளுடைய பேர்லயும் எத்தனை பல்கலைக்கழகங்களும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்ஜினியரிங் காலேஜிலும் பள்ளிக்கூடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. திமுக அண்ணா திமுகல இருக்கிறவங்களுக்கு மறந்துட்டீங்களா? தமிழகத்துல இருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்கல்ல. இருக்காங்க தான், யாரும் இல்லைன்னாங்க? கண்டிப்பாக இருக்கிறாங்க சார். கல்வி என்பது வியாபாரமயமாக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, கல்வி என்பது வியாபாரமயமாக, அதனால குறையிறது சாதாரணம். குடிகாரர்கள் மட்டும் எப்ப கூறுறாங்க? ஆமா சார், குடிகாரர்கள் கூடிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. டாஸ்மாக் இன்னும் ஒழிச்சப்பாடு கிடையாது. மக்கள் அதுக்கான அதிக வந்து அரசியல கொடுக்க தானே போறாங்க எலெக்ஷன்ல. அது மக்களுடைய தீர்ப்பு தானே சார். அதான் சொல்றேன். அதாவது நான் சொல்றேன், இந்த மாற்றம் சரியானது. இந்த மாற்றத்திற்கான விதையை இங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு மாற்றம். நீங்க நாங்க 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் ஓரம் போங்க, இனிமே அண்ணன் தான் சொல்றோம்.